தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம் என்ற அந்த ஐக்கியத்தில் இருந்து தமிழக ஊழியர்களுக்கு தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை கொஞ்சம் கொஞ்சமாக சிறு சிறு பகுதியாக இந்த யூடியூப் மூலமாக உங்களோடு கூட பேசி வருகிறேன். தேவ மக்களே, ஊழியர்களே, கிறிஸ்தவர்களே, பல நூறு ஆண்டுகளாக நமக்கு மூத்த போதகர்கள், ஸ்தாபனங்கள், தலைவர்கள், பிஷப்புகள், போப்புகள் இயேசு என்ற பேரில் மக்களை சரியான வழியில் நடத்தாமல் அவங்க கற்பனைகளையும் பாரம்பரியங்களையும் இயேசுவின் போதனைகளோடு கூட புகுத்தி அவங்கவங்க ஸ்தாபனத்துக்கென்று சில கொள்கைகளை வைத்து கொண்டு பல சபைகளாக, ஸ்தாபனங்களாக உலகெங்கிலும் பிரிஞ்சு கிடக்கிற ஒரு அவல நிலைமை தான் இன்றைய கால உலகத்தில் கிறிஸ்தவத்தை பார்க்க முடியுது. அடியேனும் உங்களிலே ஒருவன் சிக்கி கொண்டவன் தான். கர்த்தர் என் கண்களை திறந்து சரியான வழியில் புரிதலை, சரியான பாதையை புரிஞ்சு ஆதி அப்போஸ்தலர்கள் கிறிஸ்தவர்களுக்கு என்ன எழுதினாங்க என்ற ரகசியங்களை ரோமரிலிருந்து யூதா வரைக்கும் எழுதி மக்களுக்கு அறிவித்தாங்க. அவங்களுக்கு ஆண்டவராகி இயேசு பரலோகத்திலிருந்து இறங்கி ரகசியங்களை வெளிப்படுத்தினார். அவர் வந்த காலத்தில் யூத மதம் இருந்தது. அதே மாதிரி பல கொள்கைகள், பல வழிபாடுகள், பல கலாச்சாரங்கள் இருந்திருக்கு. அதில் இவரும் ஒரு கலாச்சாரமாக, ஸ்தாபனமாக, சபையாக, மதமாக இவர் ஸ்தாபிக்காமல் புதிதும் ஜீவனுமான புதிய உடன்படிக்கையில் ஒரு ஊழியத்தை உலகத்திலே இல்லாத ஒன்றை புதுசாக ஆரம்பித்தார். யூதர்கள் மத்தியில் ஆரம்பித்ததுனால அவங்க யூத முறையில், வழிபாடுகளில், பழைய ஏற்பாட்டில் உள்ள அந்த தீர்க்க தரிசனங்களை சுட்டி காட்டி அது நான் தான் என்று அங்கே நிறைவு செய்தார். ஆதி அப்போஸ்தலர்களும் கூட அத்தனை பட்டணத்தில் பவுல் ஊழியம் செய்யும்போது கூட அவங்க வழிபாடுகள் நீ எழுதியிருக்கிற, அறியாமல் ஆராதிக்கிற அவரையே தான் நான் சொல்கிறேன்னு சொல்லி சொன்னானே தவிர பழைய ஏற்பாட்டை கையாளலை. ஏன்னா அவங்க யூதர்கள் இல்லை. அவங்க மதம் யூத மதம் அவங்களுக்கு கிடையாது. அவங்க புறஜாதிய அத்தனை பட்டணம் விக்கிரக ஆராதனைக்காரர்கள், சிலை வழிபாடுக்காரர்கள். அவங்களுக்கு உள்ள புரிதலில், அவங்களுக்குள்ள அந்த புலவர்கள், உங்கள் புலவர்கள் கூட சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அவங்க சித்தர்கள் பாடின கவிகள்லேருந்து, புராணங்கள்லேருந்து எடுத்து இயேசு கிறிஸ்துவை அங்கே அறிவித்த விதத்தை கவனிங்க. பழைய ஏற்பாடு கையாளலை. இயேசுவும் அப்போஸ்தலர்களும் ஆரம்பத்தில் யூதர்கள் மத்தியில் ஊழியம் செஞ்சதுனால அந்த பழைய ஏற்பாடு கையாண்டப்பட்டதே தவிர அதை கடைப்பிடிக்கணும்னு அவங்க சொல்லலை. அதிலிருந்து சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் அந்த கிறிஸ்து இவர் தான் என்று சொன்னாங்க. அதே போல் எங்கெங்கே பிரசங்கம் பண்ணுறாங்களோ, இப்போ சமாரியா பட்டணத்தில் இயேசு பிரசங்கம் பண்ணும்போது புறஜாதிகள் மத்தியில் பழைய ஏற்பாட்டை எடுக்கலை. தான் வந்த விதத்தையும் தன்னுடைய ரட்சிப்பையும் அங்கே சொல்லி தங்கி போனாருன்னு நம்ம படிக்கிறோம். சமாரியார் அப்போ யோவா 4ஆம் அதிகாரத்தில். இதை ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்குள்ள போதகர்கள் நம்மளை கெடுத்துட்டாங்க, சபைகள்லாம் நாசம் பண்ணிட்டாங்க, ஸ்தாபனங்கள்லாம், தலைவர்கள்லாம் நம்மளை கெடுத்துட்டாங்கன்னு ஏன் சொல்கிறேன்னா, கிறிஸ்தவங்களாய், புறஜாதிகளிலிருந்து கிறிஸ்தவங்களாய் வந்த நம்ம கிறிஸ்துவை அறிகிற அறிவில், தேவனை அறிகிற அறிவில், கடைசி கால சத்தியங்களை இயேசு சொன்னார், அதை அறிகிற அறிவில் வளர்த்து வருகைக்கு மனவாட்டியாக இந்த சபையை ஆக்கிறத விட்டுட்டு முடிஞ்சு போன, காலாவதியானை போன யூதர்களுக்கு உண்டான அந்த பழைய ஏற்பாட்டையே
அவங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லி அந்த ராஜாக்கள் யுத்தம் பண்ணது, ஆசாரிகள் வந்தது, அந்த லேவி முறை ஊழியத்தையும் இதையே சொல்லி 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 நம்ம மண்டையில் நல்லா தேய்ச்சி 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 அதையே அடிமைகளாக நம்மளை ஆக்கிட்டாங்க. எப்படி பிராமணர்கள் நம்ம ஆதி தமிழர்களை அவங்க இச்சைகளுக்கு அவங்க தலைமைத்துவத்துக்கு ஜனங்களை அடிமையாக்கும்படி சனாதனத்தை மனுதுர்மம் என்ற ஒரு தத்துவத்தை எப்படி சாமிகள் பேராலே சொல்லி 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 பாவகுத்து அது இது ராமாயணம் வள்ளி திருமணம் அது இது அப்படியே பேசி பேசி அவங்கள தலைவர்களாக ஐயர்களாக அவங்க சாமிகளாக குருக்களாக வைத்து நம்ம என்றைக்குமே சூத்திரர்களாக அடிமைகளாக இருக்கக்கூடிய அளவில் வாயை திறந்தால் அந்த இதைத்தான் சொல்லி 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 ஜனங்க ஆனதுனால இவனே இப்போ அவனை சாமின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான், ஐயரேன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான், தெய்வமேன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இவன் குலத்தொழிலை செய்கிறதா நியாயம்னு சொல்லிட்டான். அவன் தான் படிக்கணும், இவன் அடிமைன்னு இவனே ஒத்துக்கிட்டான். இவன் அந்த மாதிரி மெண்டாலிட்டி அப்படியே ஆயிட்டு நம்ம தமிழ்நாட்டில். அப்புறம் பெரியார், டாக்டர் அம்பேத்கர், ரெட்டமலை சீனிவாசன், அயோத்திதாசர் இவங்கெல்லாம் தான் நீதி கட்சி தொடங்கி புரட்சி ஏற்படுத்தி அதிலிருந்து தொடர்ந்து இன்றைக்கி ஓரளவில் திராவிட அமைப்புகள் ஓரளவில் இருந்ததுனால இந்த அளவில் நம்ம தமிழ்நாடு தப்பிச்சிருக்கு. உதாரணம் சொல்கிறேன். அதுபோல் இந்த பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் வித்தியாசம் தெரியாது. இப்போ நான் பிராமணர்களோட இன்றைக்குள்ள கிறிஸ்தவ தலைவர்களை ஒப்பிடலை. ஏன்னா அவங்க சூழ்ச்சி திட்டம் போட்டு செஞ்சாங்க. இவங்க திட்டம் போட்டு செய்யலை, பிளான் பண்ணி செய்யலை, தெரியலன்னா இயேசு ஏற்படுத்தின அந்த புதிய ஏற்பாடு கொள்கைக்கு, அந்த புது உடன்படிக்கைக்கு, அந்த அப்போஸ்தல ஊழியத்துக்கு நீ தெரியலன்னா அதை பின்பற்றி அதில் கூட்டாமல் குறைக்காமல் ஆதி அப்போஸ்தலர்கள் கிறிஸ்தவங்களுக்கு என்ன எழுதுனாங்கன்னு அதை பயணித்து அதில் ஆய்வு பண்ணி அதில் உள்ள காரியமே அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஸ்தாபனங்கள் பிரிய வேண்டிய அவசியம் இல்லை, நீயே தலைவருன்னு ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஏசு தலைவருன்னு நீ ஒத்துக்கிறீல்ல, கிறிஸ்தவ சபைக்கு ஏசு தலையாக இருக்கார் அப்படின்னு ஒத்துக்கிறீல்ல, அப்போ நீ ஏன் தலைவர்னு சொல்கிற? அவர் பிஷப்புன்னு இருக்கும்போது நீ ஏன் பிஷப்புன்னு சொல்கிற? சொல்லுங்கள். அவர் சபையை ஏற்படுத்தியிருக்கும்போது நீங்கள் ஏன் சபைகளை ஏற்படுத்துகிறீங்க? நான் கட்டளிட்ட யாவையும் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கன்னு உயிர் தெழுந்த இயேசு சொன்ன பிறகு நீங்கள் ஏன் உங்களுக்கு ஒரு கட்டளை, உபதேசம், கற்பனை, உங்களுக்கு ஏன் ஒரு அரசியல், உங்களுக்கு ஏன் சங்கம், உங்களுக்கு ஏன் தனி கருத்துக்கள்? சொல்லுங்கள். இதனுடைய விளைவு தான் இவ்வளவு நாசமாக போனதுக்கு, இவ்வளவு பிரிவினதுக்கு காரணம். ஆகவே இந்த எளிய ஊழியக்காரனுடைய புரிதல் ஒருவேளை தவறாக இருந்தால் நீங்கள் கமாண்டில் எனக்கு தெரிவித்து எனக்கு புத்தி சொல்லலாம். நான் உங்களுக்கு அன்பினால் நல்ல எண்ணத்தோடு உங்களுக்கு புத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த நல்ல எண்ணம் உங்களுக்கு இருந்தால் என்னையை திருத்துங்க, என்னையை சரி பண்ணுங்கள், என்னையை இது பண்ணுங்கள். நான் தப்பாக சொன்னால் எல்லாது கரெக்டாக பட்டால் நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த ஐக்கியத்தை, இந்த சத்தியத்தை திரும்ப ஆதி அப்போஸ்தல காலத்தில் இருந்தது மாதிரி எல்லோரும் ஒன்றாக்கி ஒற்றுமைப்படுத்துவோம். நமக்குன்னு ஒரு உபதேசம், நமக்குன்னு கொள்கை, நமக்குன்னு தலைவர்லாம் வேண்டாம். ஏன்னா உபதேசம், தலைவர், கொள்கை, சபை எல்லாம் ஏற்கனவே அஸ்திபாரம் போடப்பட்டதுனால வேறு அஸ்திபாரத்தை நாம் போடாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலே அந்த அவர் ஏற்படுத்தின காரியத்தை நாமளும் பயணித்து அதில் சேர்ந்துக்கிட்டு நம்ம பயணிப்போம். ஏன்னா இன்றைக்குள்ள கிறிஸ்தவங்களுக்கு அதை நம்ம சொல்லுவோம். ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிப்பாராக. ஆதி அப்போஸ்தல காலத்தில் வேறொரு சுவிசேஷத்தை சொல்லி வேறொரு இயேசுவை காட்டி வேறொரு ஆவியில் மக்களை ஏமாற்றினாங்க. பிசாசி தான் அந்தந்த காலத்தில் அந்தந்த வகையில் தந்திரமாக வந்தான். ஏவாளை முத கெடுக்க சர்ப்பமாக வந்தான். அதன் பிறகு கள்ள தீர்க்கதரிசியாக வந்தான். அதுக்கு பிறகு அந்தி கிறிஸ்துவாக இப்போ வந்துக்கிட்டு இருக்கான். இப்படி அவன் காலகட்டத்துக்கு ரூட்டை மாற்றி மாற்றி மக்களை ஏமாத்துறது அவனுடைய திறமை தான் அது. அதனால் இன்றைக்குள்ள கிறிஸ்தவர்கள் கடைசி காலம், முடிவு காலத்தில் வந்திருக்கோம். நம்மளை ஏமாத்துறதுக்கு இன்றைக்கி உள்ள கிறிஸ்தவ தலைவர்களையும் போப்புகளையும் பிஷப்புகளையும் ரெவரண்டுகளையும் இன்றைக்குள்ள சுவிசேஷர்களையும் பயன்படுத்தி வர்றான். அதை கொஞ்சம் விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு நான் அடுத்த வீடியோவுக்கு போகிறேன்.
அதனால தான் தொடர்ந்து இந்த வீடியோக்கள் போட போகிறேன். கர்த்தர் சித்தமானா 50ஓடு நான் நிப்பாட்ட போகிறேன். இப்போ நம்பர் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஊழியர் புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியத்தில் நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும்ல, அதில் 50 நம்பர் வரைக்கும் கருத்துக்களை பேசலாம்னு இருக்கேன். அதன் பிறகு இடையில கர்த்தருக்கு சித்தமான வார்த்தைகள் வசனங்கள் ஏதாவது வந்தால் நீங்கள் பார்க்கலாம். அல்லது பைபிள் ஸ்டடியில் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன், அதை நீங்கள் கேட்கலாம். ஆராதனையில் செய்தி கொடுக்குறேன், அது பேசலாம், நீங்கள் கேட்கலாம். அல்லது கன்வென்ஷன் அங்கங்கே சிறப்பு கூட்டங்களில் அழைச்சி என்னைய பயன்படுத்துகிறாங்க, அதில் நான் எல்லாமே வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். முடிந்த அளவில் இந்த கருத்துக்களை உள்வாங்கி எனக்கு ஆதரவு கொடுங்க. ஆதி அப்போஸ்தலர்கள் காலத்தில் உள்ள சபையை வஞ்சித்த மாதிரி இன்றைக்கி உள்ள கடைசி காலத்துக்கு அதே வார்த்தையை நம்ம கையாண்டா நாமளும் வஞ்சிக்கப்படாமல் தப்பிக்கலாம் என்ற அந்த நல்ல எண்ணத்தில் தான் அந்த வசனத்தை திரும்ப நான் சொல்கிறேன். இதுவே நீங்கள் பல முறை கேட்டிருக்கலாம், இருந்தாலும் தெரிஞ்சதை முக்கியமானதை அவசியமானதை திரும்ப திரும்ப சொல்லி புரிய வைப்பது தவறு இல்லைன்னு நினைக்கிறேன். 2 கொரிந்தியர் 11 அதிகாரத்தில் 3:4 ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவ பற்றி உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ வென்று பயந்திருக்கிறேன்னு பவுல் சொல்கிறான். பவுல் இயேசுவுக்கு அடுத்து ஒரு பெரிய லீடர், ஒரு நல்ல ஒரு ஊழியர், ஒரு நல்ல தேவ மனுஷன், நல்ல ஒரு அப்போஸ்தலன். அவன் சபைகள் மேலே எல்லா சபைகளுக்கு குறித்து உண்டான கவலை என்னை நாள்தோறும் நெருக்குதுன்னு அவன் சொல்கிறான். பாருங்கள், இன்றைக்கி உள்ள ஊழியர்களை அவன் குடும்பத்துக்கு கவலைப்படுறான், அவன் ஸ்தாபனத்துக்கு கவலைப்படுறான், அவன் கொள்கைக்காக கவலைப்படுறான், அவனுக்குன்னு ஒரு கூட்டத்தை சேர்க்க அதில் கவலைப்படுறான், அதிலிருந்து சிலர் பிரிச்சுட்டு போனால் அதுக்காக கவலைப்படுறான், அவன் தரிசன நிலைநாட்ட கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் பவுல் கவலை எல்லா சபைகளும் கிறிஸ்துவின் உபதேசத்தில் சத்தியத்தில் நடத்தணுமே, இதில் பிரிவினை இருக்கக்கூடாது, இதில் உபதேசத்தில் ஒற்றுமையாக இருக்கணும், அந்த எண்ணத்தில் தான் அவன் கவலைப்பட்டான். அதனால் அந்த பவுலுடைய புரிதல் தான் நமக்கு இருக்கணும். கிறிஸ்துவை நான் பின்பற்றுவது போல் என்னை நீங்கள் பின்பற்றுங்கன்னு 1 கொரிந்தியர் 11:1 அவன் சொன்னது அந்த அர்த்தம் தான். நமக்கு கோல் மாடல் யாருமே பிஷப்பு, ரெவரண்டு, தலைவர், இன்றைக்கி உள்ள நாதாரிகள் யாரையுமே பின்பற்றாதீங்க. சுந்தரம்னு ஒரு பாஸ்டரு யார் குறை சொன்னாலும் பிடிக்காதான், யாராவது குறை சொன்னால் அப்படியே பயங்கரமாக அந்நிய பாஷை பேசி அப்படியே துரத்தி விட்டுருவாராம். இதை சாம் ஜெபத்துரையா சொல்கிறார். இந்த மாதிரி குறை சொல்கிறவனை வாயை அப்படியே கிழிச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா சுந்தர ஐயா சொல்கிறத வேத வாக்காக நினைக்கிறாரு, அது அதுதான் முடிவாக நினைக்கிறாரு. அதை பின்பற்றி சாம் ஜெபத்துரை சொல்கிறாரு. இவரை பின்பற்றுறவங்க, இவங்க ஜாதி ஜனங்க, இவங்க சபையார்கள்லாம் இதை முட்டு கொடுத்து இதுவே கரெக்டாகி இதுவே நாளைக்கு உபதேசமாக மாறிடும். அவங்க என்ன செய்யணும்னா இயேசுவை பார்க்கணும், அப்போஸ்தலர்கள் பார்க்கணும், புத்திமதிகளை சொன்னாங்க, அறிவுரைகளை சொன்னாங்க, கள்ள ஊழியர்களை அடையாளம் காட்டினாங்க, கள்ள உபதேசங்களை அடையாளம் காட்டினாங்க. அதெல்லாம் குறை சொல்கிறது அர்த்தமா? மற்ற 23 அதிகாரம் முழுவதும் ஐயோ 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 ஐயோன்னு இயேசு சொன்னாரே, குறை சொல்கிறாருன்னு அர்த்தமா? அவனிடத்தில் அன்பு கூர்ந்து இன்னும் உன்னிடத்தில் குறை உண்டு அப்படின்னு உனக்கு உள்ளதெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வேண்டு ஒரு வாலிபருக்கு சொல்லும் போது அவன் துக்கத்தோடு போயிட்டான் இருக்கு. அன்பு கூர்ந்து தான் குறை சொல்கிறாரு. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிரிச்சிக்கிறார், தான் சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறாருன்னு எபிரேயர் 12 அதிகாரத்தில் 5:6 இருக்குது. அன்பு கூர்ந்து தானே சொல்கிறாரு. வெளிப்படுத்த 2 அதிகாரத்தில் உன் ஊழியத்தை அறிந்திருக்கேன், உன் தியாகத்தை அறிந்திருக்கிறேன், நீ எனக்காக பட்ட பாடுகளை அறிந்திருக்கிறேன் எல்லாம் சொல்கிறாரு. ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு, நீ ஆதியில் செய்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு, எந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினச்சி மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக, இல்லாவிட்டால் சீக்கிரமாக நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கத்தண்டை உன்னை விட்டு நீக்கி விடுவேன்னு சொல்கிறாரு. குறை சொல்கிறதுன்னு அர்த்தமா?
எச்சரிப்பது. அதனால் இன்றைக்கி உள்ள ஊழியக்காரன் ஒரு தவறு செஞ்சால் குறை சொல்லக்கூடாது. அவன் தேவ மனுஷன், அபிஷேகம் பெற்றவன்னா அபிஷேகம் பெற்றவன் வந்து மனுஷன் தானே, தெய்வ பிறவியா இயேசுவாக. இயேசுனா சொல்லலாம், என்னிடத்தில் பாவம் உண்டு உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்னு இயேசு சொல்லலாம். நாம் சொல்லலாமா? நம்ம பாடுள்ள மனிதர்களில் நமக்கும் குறைகள், ஆசா பாசங்கள், குற்றங்கள் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அது நம்மை நேசித்த ஊழியர்கள் சொன்னால் அது குறை சொல்கிறது அர்த்தமா? திருத்துனா குறை சொல்கிறான்னு அர்த்தமா? தவறுகளை கண்டித்தா தப்பா? அவன் வெளியரங்கமாக ஒரு தவறு பண்ணும்போது அவனை கண்டிக்கும்போது வெளியரங்கமாக தான் சொல்லி ஆகணும். அவனுடைய தவறை வெளியரங்கமாக எல்லோரும் கேட்டுட்டாங்க, அதுக்கு மறுப்பு சொல்லும் போது எல்லோரும் கேட்குற மாதிரி தானே வெளியரங்கமாக சொல்ல வேண்டியது இருக்குது. எல்லாருக்கும் தெரியணும்ல. இல்லாட்டா அவன் கருத்து தெய்வ கருத்தாக போயிடும், சத்தியமாக போயிடும். அப்படி தான் இப்போ நாசமாக போய் எல்லாமே பின்பற்றி ரசிகர் பட்டாளம் மாதிரி ஆகி நாசமாக போயிருக்கு. அதனால் ஆதி அப்போஸ்தலர்கள் அப்படி செய்யலை. இவனை குறித்து வச்சிருக்காரு, இவன் கள்ள உபதேசம், அவன் சில பேரெல்லாம் சொல்லி இவன் வந்து ரொம்ப கெட்டவன், இவனை சேராத சொல்லியிருக்காங்க. அவன் ரொம்ப தீங்கு செஞ்சான், இவன் உபதேசம் சரியில்லை, நிக்கோலாய் உபதேசம் செஞ்சான், அப்படி கள்ள போதனே, அவன் ஒரு மதத்தை ஸ்தாபித்தான், அவனை கடைப்பிடிக்கிறவங்க உன் சபையில் இருக்குது, நீ குறை நீ வந்து அந்த காரியங்களை நீ அனுமதிக்கிற, உன் பேரில் குறை உண்டு. இயேசுவே சொல்கிறாரு. அப்படி சொல்லாட்டினா சபைகளை எப்படி சுத்திகரிக்க முடியும்? சரியான உபதேசத்தில் எப்படி நடத்த முடியும்? இந்த முடி இருக்குது, வளர வெட்டி சரி பண்ணிக்கிட்டு இருந்தால் தானே முடி கரெக்டாக இருக்கும். ஒரு செடி வளருது, தாறுமாறாக தான் அங்கிட்டு இங்கிட்டு போகும், இல்லை கரெக்டாக வெட்டி அப்படியே சரி பண்ணிக்கிட்டே இருந்தால் தானே நல்லா எண்ணெய் போல் நல்லபடியாக அதை செடி வளரும், மரம் வளரும். கொத்தி எரு போட்டால் தானே கனி கொடுக்க முடியும். அது மாதிரி ஒரு மனுஷன் தாறுமாறான ஏன்னா எதிரி இல்லாட்டினா ஒன்றும் இல்லை. இந்த உலகத்தில் எதிரியானவன் பிசாசி வகை தேடி சுற்றி திரியும் போது அவன் பல ரூட்டில் வருவான், பல சூழ்நிலை வருவான், இயேசுவின் பேராலேயே உபதேசம் பண்ணுவான், இயேசுவின் பேரை சொல்லிக்கிட்டே ஏமாற்றுவான். அவன் அப்படித்தானே தனித்துவம் வரமாட்டான் அவன். ஏன்னா அவன் கோலை, அவன் ஒரு தந்திரவாதி. அப்படித்தான் கெடுப்பான், அவன் கெடுக்கிறவன் அப்படித்தான் கெடுப்பான். உங்ககிட்ட கடன் வாங்க வர்றவன் சிரிச்சுக்கிட்டே வருவான், உன்னை புகழ்ந்து பேசி நல்லா உன்னை ஊசு பேத்தி நல்லா உன்னை இது பண்ணி நல்ல மூடில் இருக்கும்போது கடன் கேட்பான். அது அவனுடைய சைக்காலஜி, அவனுடைய தந்திரம். பிசாசி தந்திரங்கள்லேயே உருவம் அவன்தான். ஆதி சபையை அப்படி தான் கெடுத்தான். அதுக்கு முன்னாடி ஏவாளை கெடுத்ததை உதாரணம் இங்கே சொல்லிவிட்டு ஆதி சபையை கெடுத்த விதம் இங்கே சொல்கிறான் பாருங்கள். 4ஆம் வசனத்தில், 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், எப்படி எனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசு அப்படின்னு போட்டு, நாங்கள் பிரசங்கியாத, நாங்கள்லாம் அப்போஸ்தலர்கள். ஆதி அப்போஸ்தலர்கள் இயேசுவை பற்றி பேசியிருக்காங்க இல்லையா? நாங்களும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கிக்கிறோம், சிலுவையில் அறையப்பட்ட அவரை தவிர வேற எதையும் அறியாதிருக்க நான் தீர்மானிக்கிறேன், எந்த மனுஷனையும் கிறிஸ்துவுக்குள் தேறினவர்னு காண்பிக்கும்படி அவரையே நாங்கள் அறிவிக்கிறோம் உங்களுக்கு. அவங்க அறிவித்த அந்த இயேசு வேற. 1ஆம் நூற்றாண்டிலேயே சில கள்ள பிசாசின் ஊழியர்கள் இயேசுவையே வேறொரு வகையில் சொல்லி ஜனங்களை தேச திருப்பி மடமாற்றம் கொண்டு போகிற மாதிரி ஒரு சூழ்ச்சி அன்னைக்கு சபைகளில் நடந்திருக்கு. அதை பவுல் கண்டித்து பார்த்து சபையை கண்டிக்கிறான். நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆகவே இன்றைக்கி புரியும்படி உங்களுக்கு வேறொரு இயேசு யாருன்னு உங்களுக்கு சொல்லணும்னா, அந்த இயேசு அங்கே நிற்கிறார் அப்படின்னு சில கூட்டங்களில் சொல்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க. சகோதரியே, இந்த இயேசு பக்கத்தில் நிற்கிறார், சிலுவை எடுத்துக்கிட்டு போகிறார், அப்படியே நடந்து உன்னை தேடி வர்றார், இந்த பச்சை சிலையை தொடுகிறார், சிகப்பு சிலையை தொடுறார், உன் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கார். இதெல்லாம் வேறொரு இயேசு, ஒரிஜினல் இயேசு இல்லை. இயேசு அன்னைக்கே மத்திய 24ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கார், அங்கே இருக்கார் அப்படின்னு. இயேசு கிறிஸ்து இருக்காருன்னா நம்பிடாதீங்க. இந்த வனாந்தரத்து இருக்கிறான்னு சொன்னால் புறப்படாதீங்க, இந்த அறை விட்டு இருக்கிறான்னு சொன்னால் நம்பிடாதீங்க. ஏனெனில் அநேகர் என்னாமத்தை தெரிந்து கொண்டு நானே கிறிஸ்துன்னு சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள்னு கள்ள ஊழியர்களை பற்றி, கள்ள தீர்க்கதரிசிகளை பற்றி அன்னைக்கே ஒரு எச்சரிப்பு கொடுத்தார். ஆகவே மக்களே, அப்போஸ்தலர் பிரசங்கியாத இந்த பைபிளில், அதாவது புதிய ஏற்பாட்டில், அதாவது சுவிசேஷங்களில், நிருபங்களில் இல்லாத
வெளிப்படுத்தின விஷயத்தில் இல்லாத ஒரு இயேசு இவன் தரிசித்ததாக பேசினதாக அடிக்கடி சொன்னதாக அடிக்கடி வந்ததாக பேசினான். வேறொரு இயேசுவை அவன் பேசுகிறான். அது ஒரிஜினல் இயேசு அல்ல, புரிஞ்சுக்குங்க. ரெண்டாவது, நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவி அப்படின்ட்டு. நீங்கள் பெற்றிராதன்னா ஆதி கிறிஸ்தவர்கள் பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் பெற்றாங்க. பெந்தேகோஸ்து நாளில் அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் பெற்றாங்க. பெற்று எல்லாரும் பற்பல பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. அதனுடைய அடையாளம் என்ன? அப்போஸ்தல உபதேசத்தில் வந்தாங்க. மனம் திரும்புதல், ஞானஸ்தானம், பரிசுத்தாவினுடைய அபிஷேகம், மாறுபாடு உள்ள சந்ததி விட்டு விலகிறது, ஜபத்தில் உறுதியாக இருப்பது, அப்போஸ்தலரோடு அந்நியோன்யமாக இருப்பது, அப்போஸ்தலர் 2:42 படி அப்போஸ்தல உபதேசத்தில் தரித்திருப்பது, இதெல்லாம் அந்த ஒரிஜினல் ஆவிக்கு அடையாளம். அது எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா? அவங்க ஜெபித்த போது அந்த இடமே அசைந்ததுன்னு இருக்கு இல்லையா? அவங்க ஜெபம் பண்ணும்போது ஆவியில் நிறைஞ்சு ஜெபிக்கும்போது பேதுருவை ஆண்டவர் சிறைச்சாலையிலேருந்து விடுதலை ஆக்கினார்னு உங்களுக்கு தெரியும்ல. அந்த ஆவி ஒரிஜினல் ஆவி. அந்த ஆவி இப்போ எங்கே இருக்குன்னா, சுவிசேஷங்களையும் நிருபங்களையும் வெளிப்படுத்துகிற விசேஷங்களையும் உள்ளபடி அதில் உள்ள சத்தியங்களில் இருக்கார். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியில் அருளப்பட்டிருக்குன்றிருக்கு. இந்த வேதத்தை தாண்டி ஒரு ஆவி பேசுனதாக சொன்னதாக ஆவியானவர் சொன்னாருன்னு ஒருத்தன் சொன்னான். இதில் இல்லாதது ஆவியானவர் சொன்னார்னு சொன்னான். அதை நீங்கள் பகுத்தறிஞ்சிங்கன்னா அது வேறொரு ஆவியாக கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் அன்றைக்கே நுழைஞ்சாச்சு. 1ஆம் நூற்றாண்டுலேயே கிறிஸ்தவ சபைகள்லேயே அது நுழைஞ்சிருக்கு. இன்றைக்கி ரொம்ப அதிகமாக தீவிரமாக இருக்குது. இன்றைக்கி உள்ளவங்க அது புரிஞ்சுக்குங்க. இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஹீன்னு சிரிக்கிறான், ஆவியா அது. அது ஒரு சிரிப்பின் ஆவி. அது ஒரு இது வேதத்தில் இல்லாத ஒன்றை கீழே விழுந்து உருள்றது, தள்ளி விடுறது, அப்படியே பேய் மாதிரி ஆடுறது. எல்லாம் கவனிங்க. இதெல்லாம் நமக்கே ஒரு தெரியலையா? நான் உங்களுக்கு அந்த அறிவை கொடுத்துருக்காரு ஆண்டவர். பகுத்தறிகிற அறிவு ஞானத்தை கொடுத்துருக்காரு. அதை புரிஞ்சுக்கிறாம நீங்கள் மெண்டல் பிடிச்ச மாதிரி நீங்கள் எவன் சொன்னாலும் பின்னாடி போனீங்கன்னா அதை எப்படி நீங்கள் நல்லா இருப்பீங்க? ஊழியக்காரனை நேசிக்காதீங்க, இயேசுவை நேசிங்க. இவர்களிலும் அதிகமாக என் மேலே அன்பாக இருக்கிறாயான்னு பேதர்கிட்ட கேட்டார்ல. இதுதான் இன்றைக்கி உள்ள எல்லாரையும் விட பிஷப்பு, ரெவரண்டு, தலைவர், உன்னுடைய ஆவிக்குரிய தகப்பன், உன்னுடைய ஸ்தாபன தலைவர், எல்லாத்தையும் விட இயேசுவை நேசி, இயேசுவை அன்பு கூறு. என்னிடத்தில் அன்பு கூர்ந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுன்னு சொல்கிறார். அவருடைய கற்பனைகள் சுவிசேஷ நிருபங்கள் இருக்குது. அதை பாரு. எந்த கேள்விக்கும் விளக்கம் அங்கே இருக்குது. விளக்கம் இல்லாமல் இவன் புதுசாக ஒன்றும் கண்டுபிடிச்சி சொல்லலை. அதில் உள்ள விளக்கம்தான் உன் விளக்கமாக இருக்கணும். அதில் உள்ள சத்தியம்தான் உன் சத்தியமாக இருக்கணும். எல்லா கேள்விக்கும் விளக்கம் நிருபங்களில் இருக்குது. அதை கண்டுபிடி. இல்லாட்டினா யாராவது நல்ல ஊழியர்கள் அதை கண்டுபிடிச்சி ஒவ்வொன்றும் விளக்கம் சொன்னாங்கன்னா அந்த வார்த்தையை கேளு. அதில் இல்லாதது தரிசனத்தில் காண்கிறேன், இப்போ கர்த்தர் பேசினார், இப்போ சொப்பனத்தில் பேசினார், இப்போ ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன், இப்போ பேசினார் சொன்னார்னா அவன் கள்ள நாயி, அவன் கள்ள போதகன், கபடமுள்ள வேலையால் கிறிஸ்துவின் அப்போஸ்தல வேஷத்தை தரித்தவன், அவன் கேடுகட்ட நாய் என்பதை தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. பிசாசின் ஊழியக்காரன் என்பது புரிஞ்சுக்குங்க. அதனால் அந்த வேறொரு ஆவிக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. அப்படி வஞ்சிக்கப்பட்டிருந்தால் தப்பிச்சுக்குங்க. 3ஆவது சொல்லி முடிக்கிறேன். வேறொரு சுவிசேஷம் அப்படின்ட்டு அந்த 4ஆம் வசனத்திலேயே நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷம். நீங்கள்லாம் கிறிஸ்தவங்க ஏற்றுக்கொண்டது ஆதியில் உள்ள சுவிசேஷம் என்ன? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் அந்த 4 சுவிசேஷம் தான் ஆதியில் உள்ள கிறிஸ்தவங்க ஏற்றுக்கொண்ட சுவிசேஷம். சுவிசேஷம்னா நற்செய்தி. நற்செய்தினா இயேசு கிறிஸ்துவை பற்றிய செய்தி தான் சுவிசேஷம். மார்க்கு 1:1 படி அதுதான் ஆரம்பம். அதில் இயேசு என்ன சொன்னார், என்ன பேசினார், என்னென்ன கேள்விக்கு என்னென்ன பதில் கொடுத்தாரு, என்ன உபதேச கட்டளைகள் கொடுத்தாரு, எதை மறுத்தார், எதை செய்ய சொன்னார்,
அவரே ஒரு லேவியர் இல்லையே, அப்போ லேவி ஊழியம்னு நீ எப்படி சொல்கிற? இன்றைக்கி உள்ளவன் சொல்லி கொடுத்துருக்கான் உனக்கு. அப்படி பழைய ஏற்பாட்டை வச்சு நீ அதை நம்பிக்கிட்டு பகுத்தறிவில்லாமல் இதை அவன் சொன்னது உண்மையா பொய்யான்னு இதில் செக் பண்ணாமல் அப்படியே நம்பி பேசுகிற ஒரு லேவி ஊழியம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்ட. எப்படி விளங்குவ? ஒரு வெள்ளத்தாளில் நீட்டி கையெழுத்து போடுறான்னா போடுவியா? அதில் ஒன்றும் இல்லாத விஷயத்தில் விவரமாக இருக்க. இது ரொம்ப முக்கியமானது ராஜா. ஊழியரே, வேறொரு சுவிசேஷம் இன்றைக்கி நிறையா சொல்லிட்டாங்க. ஏறக்குறைய நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் இதுதான். யோவான் 21:20 ராபோஜனம்னு இருக்கு. 1 கொரிந்தியர் 11:21 முறையில்லாமல் செய்வது ராபோஜனம் பண்ணுதல் இல்லைன்னு இருக்கு. இவன் இதை திருமருந்து மாற்றிட்டான் இன்றைக்கி உள்ளவன். அப்போ வேறொரு வார்த்தையை அதில் போட்டுட்டான், அதை மறைச்சிட்டான். நல்லா யோசனைங்க பண்ணுங்கள். ஏன் ஒரிஜினல் வார்த்தையை எடுத்துகிட்டு டூப்ளிகேட்டை ஏன் திரிக்கணும்? மனசை கற்பனையை உபதேசமாக ஏன் சொல்லணும்? அதை ஏன் நீங்கள் ஏற்றுக்கிறணும்? அதை ஏன் நம்பணும்? அதுவே சொல்லிட்டு திரிகிறீங்களே. உங்களுக்கு இத்தனை வருஷமாகி அறிவு இல்லையா? திருவிருந்து நற்கரணேன்னு எங்கடா இருக்குன்னு எவனும் கேட்க துணிவில்லையே. ராபோஜனத்தை ஏன்டா அப்படி மாற்றினீங்கன்னு எவனும் கேட்க துணிவில்லையே. அதே மாதிரி திருத்துவம் என்ற வார்த்தை வேதத்திலே இல்லை. அது எல்லாம் டிரிண்டிட்டு திருத்துவம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டானே, அது எவனாவது கேட்குறானா? அதனால் தேவ பிள்ளைகளே, வேறொரு சுவிசேஷம் இல்லை. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை புரட்ட மனதாக இருக்கிறார்களும் வேறு அல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வரும் தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவான். முன் சொன்னது போல் மறுபடியும் சொல்கிறேன்னு கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தில் உள்ளது இப்போ நான் சொல்கிறேன். அவ்வளோ எச்சரிப்பு கொடுத்தாங்க. வேறொரு சுவிசேஷம் இல்லை. இந்த சுவிசேஷம் அறியாதபடி 2 கொரிந்தியர் 4:4 பிரபஞ்சத்தின் தேவனாகி பிசாசானவன் அநேகருடைய மனதை குருடாக்கிட்டான். சுவிசேஷம் அதில் தான் ரகசியம் வெளியாக இருக்குது. பழைய ஏற்பாட்டையே சொல்லிட்டு திரிகிறான்னா அவனும் கிறிஸ்தவன் சொல்கிறான்னா அவன் வேறொரு சுவிசேஷம் சொல்கிறான்னு அர்த்தம். மோசையின் ஆகமங்கள் சுவிசேஷங்களில் அதையே மணிக்கணக்கில் சொல்லி உன்னைய ஏமாற்றிக்கிட்டு உன்னைய ஆட்டை போடுறான்னா அவன் வேறொரு சுவிசேஷம் சொல்கிறான் இயேசுவின் பேரால். ஆனால் அவன் நியாயப்பிரமாண போகிறாக தான் இருக்கிறான். அங்கே தான் உன்னை வழி நடத்துகிறான். அந்த புத்தி வரும்படி தான் உனக்கு செய்கிறான். வந்துருச்சு, செஞ்சு இப்போ முடிஞ்சு போச்சு. இப்போ எல்லாம் கிறிஸ்தவங்க முழுவதும் யூதர்களாக இஸ்ரவேலர்களாக மாற்றிட்டான். அதனால தான் ராஜாக்களாக லேவியராக ஒரு ஐயா பாடுறாரு. ஒரு பெரிய அவர் எப்படி தலைவர்னு பின்பற்ற முடியும்? அவரும் ஒரு தற்கொலையாக இருக்கார். லேவியரே ஆசாரியரேன்னு பாட்டு பாடி ஜனங்களை ஊழியக்காரன அவனும் தற்கொலையாக இருக்கான். சேர்ந்தவன் முழுவதும் ஒருத்தனுக்கும் அறிவில்லை. நானும் அந்த கூட்டத்தில் லேவியர் கூட்டத்தில் இருந்தவன் தான். பாளையங்கோட்டையில் ஆரம்பத்தில் தெரியல, இப்போ தெரியுது, பேசுகிறேன். அதனால் கண்கள் திறக்கப்பட்டவன் பேசுகிறேன், காதுகள் சரியாக கேட்டவன் பேசுகிறேன், இருதயத்தில் உணர்ந்தவன் பேசுகிறேன். இந்த எளிய ஊழியக்காரனை அற்பமாக நினைக்காதீங்க. இந்த வசனங்களை திரும்ப நீங்களே படித்து உள்வாங்கி உங்கள் சபைக்கு சொல்லி தப்புவீங்க. கடைசி காலம் இயேசு வரப்போகிறார். இந்த வேறொரு உபதேசத்துக்கு, வேறொரு இயேசுவுக்கு, வேறொரு சுவிசேஷத்துக்கு, வேறொரு ஆவிக்கு விலகி தப்பிச்சு சபையை பாதுகாப்போமாக. அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.